ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். எதுக்காக அதை சொல்கிறேனாக்க, இன்றைக்கு இந்த காஸ்மோபாலிட்டன் மெட்ரோபாலிட்டன் சொல்லப்படுகிற சென்னை, பெங்களூர், கல்கட்டா, ஹைதராபாடு, டில்லி உள்ளிட்ட மாநகரங்களில் நாம் காண்புகின்ற ஒரு அழகான, ஒரு கொடுமையான, அது மனத்தை வருத்தத்துக்குள்ளாக்குற ஒரு பதினாக்க குடும்ப உறவுகளுடைய புனிதத்தை எழுதப்படுகிற நிலைகள் இழந்துபடுகிற. இதில் 3 கருத்தை வைக்கிறோம். ஒன்று கரம் பிடிக்கிற கணவன் கடைசி வரைக்கும் காக்க வேண்டிய கடமைக்குள்ளாகிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த கண்ணும் தன் மனைவியை புறக்கணிப்பது கிடையாது. ஆனால் ஒவ்வொருடைய கணனுடைய மனசும் சென்ட் பாட்டில் மாதிரி இருக்குது. ஒவ்வொருடைய கண்ணுடைய மனசும் சென்ட் பாட்டில் மாதிரி இருக்குது. நிறைய வாசனை திறமையாக இருக்குது. என்ன பண்ணணும், நிறைய சமயத்தில் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓப்பன் பண்ணால் தானே சென்ட் பாட்டிலுக்கு மதிப்பு, சென்ட் பாட்டிலுடைய பயன்பாடு. அன்பு நிறையா இருந்து என்னங்க பிரயோஜனம்? ஸ்பெல் இட் அவுட். உங்களுடைய பார்வையில், உங்களுடைய பேச்சில், உங்களுடைய அனுசரணில், உங்களுடைய உறவாடலில், உங்களுடைய பரிமாற்றத்தில் ஸ்பெல் இட் அவுட். எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நிறைய பெண்களுடைய அங்கலாய்ப்பு, இங்கே கணவர் நல்லவர், அன்பானவர், ஆனால் அன்பை எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியாமல் தடுமாறுறாரு என்பார்கள். பல சமயத்தில் இது ஆணாதிக்கமாக, சில சமயத்தில் ஈகோவாக, சில சமயத்தில் அடிமைத்தனமாக மாற்றி வைக்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ளாக போகிறாங்க. அதுதான் ஒரு புரிதலான ஒரு குடும்ப வாழ்வுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் இந்த பகுதி அழகாக சொல்லுது. அந்த முதியவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு? என் மகளையும் அவருடைய மருமகனையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறார். இவர் செஞ்சு முடிச்சிட்டார், தள்ளி விட்டார். இப்போ நம்ம தள்ளி விடுறோம். எப்போ தள்ளி விடுறோம்? பாராமுகமாக இருக்கும். நம்ம மனைவிகளை வெறுப்பது கிடையாது, நம்முடைய மனைவிகளை துன்புறுத்துவது கிடையாது. என்ன பண்ணுவோம்? இன்டிஃபரெண்ட்டாக மாறிடுவோம். ஐ டோன்ட் லவ், ஐ டோன்ட் ஹேட், ஐ இக்னோர். அதுதான் மிகப்பெரிய கொடுமை என்று பல பெண்கள் அங்கலாய்த்து சொல்கிற உண்மை. அவர் என்னை அடித்தாலும் பரவாயில்லாம், அல்லது என்னை அன்பு செய்யலாலும் பரவாயில்லாம், என்னை பாராமுகமாக நடத்தாமல் இருந்தால் போதும். அவ்வளோ வேலையும், அவ்வளோ பணியும், அவ்வளோ சேவையும் வாங்கிட்டு கண்டும் காணாமல் ஒருத்தர் இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி நடத்துகிற ஒரு தன்மைகள். ஒரே வீட்டுக்குள்ளாக 3 மாதங்களாக 4 மாதங்களாக பேசாமல் பாராமுகமாய், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த உறவின் கடமைகளை நம்ம புரிஞ்சு நடக்கிறோமா என்பது ஒரு அழகான கேள்வி. இரண்டாவது, எல்லா சூழலிலும், எல்லா இடத்திலும், எல்லா நிலைகளிலும் ஒரு நல்ல பாதுகாப்பை தன் மனைவிக்கு உருவாக்கி தர வேண்டும். அது கண்ணுடைய கடமை. அதான் கேரளாவில் நடக்கிற திருமண வழிபாட்டிலிருந்து வருகிற சின்ன செய்தியை சொன்னேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம சந்திக்கிற அழகான காட்சியும், இறைவன் யாவே இறைவன் இஸ்ராயலின் கணவனாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த பொண்ணு சொல்லுது, எங்க காலு சுடுதுங்க, சுடும் மணலுங்க சாமி அப்படின்னு மேகமாக நிற்கிறார். அந்த பொண்ணு சொல்லுது, நைட்டில் எப்படிங்க தூங்குறது, இருட்டாக இருக்குது, பூச்சி வரும், புழு வரும், தேள் வரும், பாம்பு வரும், நெருப்பாக நிற்கிறார். கடுங்குளிர் வேற, நெருப்பாக நிற்கிறார். அந்த பொண்ணு சொல்லுது, தாகமாக இருக்குதுங்கன்றார். சாமி பாறையை உடச்சி தண்ணியை கொடுக்குறார். அந்த பொண்ணு சொல்லுது, எங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷம் இல்லையா அப்படிங்குது, காடைகளை கொடுக்குறார். பசிக்குதுங்குது, வானத்தை கிழித்து மேடையை வைத்து மன்னாவை பொழிகிறார். கடவுள் பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக தன்னை அடையாளம் காட்டுகிறார். அந்த பெண்ணுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனை நிறைவுபடுத்துகிறார். அதுதான் ஒரு நல்ல கணவனுடைய அழகான மேன்மையான ஒரு செயல்பாடு. ப்ரொவைடர், ப்ரொடெக்டர். இந்த 2 செயல்பாடுகள் ஒரு கணவன் நல்லவன் நிறைவேற்றினால் அந்த மனைவி அந்த கணவனுக்கும் அந்த குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுவாள் என்பதற்கு ஐயமே கிடையாது. இதுதான் 2வது கருத்து. 3வது கருத்து ரொம்ப முக்கியமான கருத்துங்க. கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். மனைவி ஒரு தவறு செய்து கடவுளுக்கு எதிரான கீழ்ப்படியார் பாவத்தை செய்தால் அந்த பாவத்திற்கு பங்கை ஆணுக்கு கொடுத்தாள். 2 பேரும் வெளியே வந்தாங்க, துரத்தப்பட்டார்கள். ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சாங்க, இன்னொருத்தர் முடிச்சு வச்சாங்க. ஆண்டவர் துரத்தி போனாங்க. ஆனால் அழகாக சொல்லுது, பைபிள் சொல்லுது, திருமணத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட பின்னும் அவர்கள் இழக்கவில்லைன்னு சொல்லுது. அந்த திருமண ஆசீர்வாது வெள்ளப்பெருக்கினாலோ அல்லது கீழ்ப்படியாமலோ விளைந்த பாவத்தினால் அழிக்கப்படவில்லை என்று
திருமண திருப்பனுடைய நற்கருணை மன்றத்தில் வாசகமாக வரும். அழகான கருத்துங்க. என்ன சொல்லுது? குறையோ நிறையோ ஒருத்தர் ஏற்றுக்கணும். ஒரு சின்ன நிகழ்ச்சி பகிர்ந்துக்கிறேன். மனதை தொட்ட மனதை நெகிழச் செய்த ஒரு செய்தி. அருள் தந்தை சி. இருதயராஜ், அழகான மறைவுரையாளர், விவிலிய பேராசிரியர், இன்றைக்கும் வேளாங்கண்ணியில் பங்கு தந்தையாக இருந்து அற்புத மறைவுரைகள், அழகான சேவை செய்கிற ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர். அவர் மறைவுரையில் குறிப்பிட்ட செய்தி இன்னும் மனதிற்குள்ளாக நிலநாடுகிறது. ஒரு மனைவி தன் கணவனை விட்டு பிள்ளைகளை விட்டு மறைந்து போனாள். எங்கே போனால், யார் கூட போனால் தெரியல. கணவன் பிள்ளைகளை வைத்து தடுமாறுகிறான், தத்தளிக்கிறான், சோர்ந்து போகிறான், மன உளைச்சலுக்குள்ளாகிறான். ஆனாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மனைவி வீட்டின் வாசப்பட்டிலிருந்து நிற்கிறாள். எப்படி இருக்கும் கணவனுக்கு? ஃபாதர் சொன்னார் இந்த மறையுறையில், ரொம்ப அழகாக சொன்னார். எங்கே வந்த, ஏன் வந்தேன்னு அவர் கேட்கல, வாம்மான்னார். இன்றைக்கு வரைக்கும் மகிழ்ச்சியோடு இந்த குடும்பத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அது கதை முடித்தார். சின்ன செய்தியில் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன் வரேன்னாக்க, ஒரு சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசல் படி. அது உறவிலே அல்லது உணர்விலே அல்லது பொருளாதாரத்திலே அல்லது கீழ்ப்படிமையாமலே அல்லது புரிந்து கொள்ளிலே எங்காவது ஒரு சறுக்கல் வழுக்கல் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த வழுக்களையும் சறுக்களையும் புரிந்து ஏற்று ஒருவருடைய குறைகளை மன்னித்து வாழும்போது தான் குடும்பம் கோயிலாக மாறுது. அந்த மனிதர் எங்கே வந்த, ஏன் வந்த, ஏன் போன, யார் கூட போன, எந்த கேள்வியும் கேட்கல. வந்தல்ல, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயார், இந்த குடும்பத்தை ஒரு கோயிலாக மாற்று, எனக்கு என்னமோ தேவையில்லை, எனக்கு என்னமோ பண்ணி, அது பற்றி ஒரு பிரச்சனை இல்லை, இந்த குடும்பத்தை மாற்றி கொடு, இந்த குடும்பத்தை இழந்து போனதை மீட்டு கொடு என்று ஒரு நல்ல மனதோடு அவளை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த கணவன் தான் கண்கண்ட தெய்வம். எல்லா கணவர்களையும் இந்த நிலைக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வராது. ஆனால் எங்கேயாவது ஒரு விபத்து நேரிடும் போது, ஒரு வழுக்கலும் ஒரு சறுக்கலும் வருகின்ற பொழுது புரிந்து ஏற்று உட்கார்ந்து பேசி நாம் தீர்க்கும் போது வாழ்வு நிலைகளுடைய உறவு நிலைகள் பத்திரமாய் பாதுகாக்கப்படும். திருக்குடும்ப திருநாளில் மறையுறை வைப்போம். என்ன சொல்லுவோம்? எல்லா குடும்பத்துலேயும் கல்யாணம் கட்டி குழந்தை பிறந்து சந்தேகம் வரும். ஏன் அவன்கிட்ட பேசுகிற, இவன்ட்டு என்ன பேச்சு, சந்தேகம் வரும். பொசசிவ் சென்ஸில் வருது. ஆனால் மாதாவும் சூசைப்பெருமல்ல திருக்குடும்பத்தில் கூடி வாழும் முன்னே சந்தேகம் வருது. ஒரு வேளை சூசைப்பர் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இன்றைய நாளில் இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்க திருக்குடும்பம் தெருக்குடும்பமாக இருக்கும். ஆனால் சூசைப்பர் என்ன செய்கிறது, ஏது செய்யறதுன்னு அமைதியில் யோசிக்கிறார். முதலாவது சிந்தித்தார், முடிவெடுக்கிறார், மறைவாக விலக்கிவிட வேண்டும். ஏன் அவருக்கு எதாவது பாதிப்பு வருமா? ஒன்றும் இல்லை. போய் சொன்னால் 6 வயது முதல் 60 உள்ள யாரோடனாலும் கல்லெடுத்து அந்த பெண்ணை எரியலாம். யூத சட்டத்தில் வழி இருக்கிறது. கல்லெடுத்து எரிந்து கொள்ளலாம், அவமானத்துக்கு உள்ளாக்கலாம். அது எதுவும் அந்த அம்மாவுக்கு நடக்கூடாது. நம்ம வித்ட்ரா பண்ணிக்கணும், மறைவாக போய்விடும் என்று விலகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த நல்ல மனதை தான் நீதிமான் உள்ளம் என்று பைபிள் சொல்லுது. அவர் நீதிமான், சட்டத்தின்படி நடப்பதல்ல, சட்டத்தை தாண்டி அன்பை காட்டுவதுதான் நீதிமானுடைய நல்ல பண்பு. அதுதான் புனித சூசைப்பருக்கு யோசேப்புக்கு நீதிமான் என்ற ஒற்றை வார்த்தையில் வாழ்வையும் சுருக்கி மத்தியை சொல்லிவிடுகிறார். அந்த நீதிமானுக்குரிய பண்பை தான் இன்றைக்கு நம்ம தேடிட்டு இருக்கிறோம். இன்றைய குடும்ப தலைவர்களிடத்தில் இந்த ஒரு நீதிமானுக்குரிய மனப்பக்குவமோ மனப்பான்மை வந்துச்சு அப்படின்னா குடும்பத்தின் சின்ன சின்ன குறைகள் பெரிதாக்கப்படாது, சின்ன சின்ன தவறுகள் முழக்கப்படப்படாது, சின்ன சின்ன தவறுகள் ஊரறி அவமானத்திற்கு உள்ளாகாது என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியாளர் சொல்லுது. தள்ளிவிட்டார் அந்த வசனத்தை வரும்போது மனம் கலங்கி அதுக்கு முன்னாடி போக முடியாத அளவுக்கு ஒரு நிலை உருவாக்கணும். புரிந்து கொள்கிற கணவன், ஏற்றுக்கொள்கிற கணவன், மன்னிக்கிற கணவனை விவிலியம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இதுதான் நம்முடைய வாழ்வு நிலைக்கான பாடங்கள் என்பதை நான் உணர்றேன். இந்த கருத்துக்கள் நம்ம உள்ளடக்கணும் அப்படின்னோம்னாக்க ஒரு நல்ல அழகான செய்தியை நம்ம இந்த அதிகாரத்தில் கண்டுகொண்டு அர்த்தமாகும். இந்த அதிகாரத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை கணவன் மனைவிக்கிடையான குடும்ப தம்பதியருடைய திருமண கருத்தரங்கு நடத்திட்டு இருந்தேன். பேசிக்கிட்டே இருக்க ஒரு கேள்வி கேட்டேன். நிறைய பேர் அவங்க கப்பலாக வந்திருந்தாங்க, கணவனாக மனைவியாக உட்காந்துருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேர் இதே கணவனை அடுத்த ஜென்மத்துக்கு வேணும்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் இதே மனைவி அடுத்த ஜென்மத்துக்கு வரணும்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் தயங்கினாங்க. 2 பேர் மட்டும் கை தூக்கி நின்னாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு நம்ம தப்பு பண்ணோம்னா ஒவ்வொரு கொஞ்சமாக தூக்க ஆரம்பித்தாங்க. நான் செகண்டாக தூக்கணும்லாம் கணக்குலேயே சேர்த்துக்கல. அந்த முதல்ல தூக்குறவங்களை பார்த்து கேட்டேன், அம்மா பட்டுன்னு பழிச்சுன்னு கையை தூக்குனீங்களே எப்படிம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மா சொன்னிச்சு, அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி
எங்கள் கணவர்கிட்ட ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். என்னம்மா அப்படின்னாங்க, நான் ஏதாவது நல்லது பண்ணால் அது வந்து சும்மா குழம்புல உப்பெல்லாம் போட்டு நல்லபடியாக ஒரு மீன் குழம்பு வச்சுருப்பேன், அல்லது வந்து பெருங்காயத்தை தட்டி போட்டு இப்போ சாம்பார் வச்சுருப்பேன், வீட்டில் கோலம் போட்டிருப்பேன், அவர் உடஞ்சி போன பட்டன்லாம் பிரித்து எடுத்து நான் பட்டன் தேய்ச்சி வச்சுருப்பேன். சின்ன சின்ன காரியம் நான் செய்ய வேண்டியது செய்வேன். நான் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் எல்லாருக்கும் முன்பாக பப்ளிக்காக பாராட்டுவார். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன காரியத்தை கூட நினச்சி பார்த்து பாராட்டுறாரு. அதுவும் தனியாக சொல்ல மாட்டார், பப்ளிக்காக சொல்லுவார். எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் நாத்தனார் முன்னாடி, எங்கள் மாமியார் முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவார். சந்தோஷமாக இருக்கும். நான் ஏதாவது பெரிய பிளண்டர் பண்ணுவேன், பெரிய தப்பாக பண்ணி விட்டுருவேன். அவன் வந்து கணக்கு வழக்கில் அது இல்லை ஏதோ பிளண்டர் பண்ணி வச்சுருப்பேன். அவர் தனியாக கூப்பிட்டு சொல்லுவார்மா இப்படி இல்லைம்மா இந்த மாதிரிமான்னு தனியாக சொல்லுவார். என் குறைகளை மறைவாகவும் நிறைகளை பொதுவாகவும் சொல்லி என்னை விட்டு கொடுக்காத கணவரை நான் வாழ்நாள் முழுதும் கட்டி காப்பேன்னு நினச்ச சாமி. அதனால தான் சொல்கிறேன், இவரே எனக்கு இன்னொரு ஜென்மான் தான், அதுலேயும் வரணும்னு கை தூக்கணும்னாரு. இது எல்லாரும் கைத்தட்டினாங்க. அப்போ அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் சொல்லி முடிச்சாலும் தான் சாமி வாழ்க்கை அப்படின்னாரு. அதுக்கு ஒரு கைத்தட்டல் வந்துச்சு. இதுதான் வாழ்க்கை. விட்டு கொடுக்காமல் எந்த இடத்திலும் கட்டி காக்கிற ஒரு கணவனை ஒரு மனைவி பெற்றால் அதுதான் வந்து அந்த தமிழ் பழமொழியாக கணவனை கண்கண்ட தெய்வத்திற்கு அர்த்தம். அதான் நம்ம செய்யணும்னு இந்த பகுதி அழகாக சொல்லுது. தந்தை அவர்களே, நீங்கள் சொல்லிய பொழுது இந்த ஓரின சேர்க்கையை பற்றி சொல்லிய பொழுது இப்பொழுது வரை நாம் இருக்கின்ற பொழுது இதற்கு முன்பாக இருக்கின்ற புத்தகங்கள் சொல்லிய விஷயங்களை எல்லாம் சொல்லி மேற்கோள் காட்டி இவற்றை இவ்வாறாக திரு அவை விவிலியமும் சாடுகிறது, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் தெளிவுபடுத்தினோம். இதே பகுதியை இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பாக வருகின்ற அந்த அன்னகர் ஒருவர் வருவார். அவர் எருசலேமிலே யூதேய நாட்டுக்கு வந்து விட்டு செல்கின்ற பொழுது பிலிப்பு அவரோடு இணையாக ஓடுகின்ற பொழுது விவிலியத்தை விளக்குகின்ற பொழுது அந்த அன்னகருக்கும் கூட இந்த இறைவார்த்தை இனி எனக்கு என்ன தடையாக இருக்கின்ற திருமுழுக்கை பெற என்று சொல்கின்ற பொழுது அருகிலே தண்ணீரை கண்டு அங்கே திருமுழுக்கு பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த அன்னகர் என்பவர் உறவு நிலையின்படி பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு ஆணுமல்ல பெண்ணுமல்ல என்றும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம், திருநங்கை என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த திருநங்கை என்பவர் ஓரின சேர்க்கையாளராக இருந்தாரா இல்லையா என்பதெல்லாம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இவர்களையும் கூட திரு அவை விட்டுவிடவில்லை என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த கருத்தை நாம் எப்படி கையாள்வது? இந்த அமோரிஸ் லெத்திசியே என்கின்ற அன்பின் மகிழ்ச்சி என்கின்ற அந்த திருமடலில் 2 இறுதி அதிகாரங்கள் நமது பாஸ்டரல் கன்சர்ன் என்று சொல்லுகிற மேய்ப்பு பணி அக்கறையை மிக வலியுறுத்தி சொல்கிறது. அன்வெட் மதர்ஸ், அந்த பகுதியில் திருமணமாகாத தாய்மார்கள், கன்னி தாய்கள் அல்லது விதவைகள் அல்லது பல்வேறு உறவு குழப்பங்களுக்குள்ளாக உட்பட்டு தவித்து போய் அதற்கு பலியானவர்கள், இவர்கள் பால் பற்றிய மேய்ப்பு பண்ணி அக்கறை பற்றி அந்த திருமடல் அழகாக விளைச்சியுள்ளது. இது ஒரு கருத்து. இதில் வந்து இந்த அன்னகர் என்று சொல்கிறவர் வந்து அந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்திலிருந்து அந்த கதை வருகிறது, நிகழ்வு சொல்லப்படுகிறது. திருத்தூதர் பணி நூலில் லூக்கா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்வார், இவர் ஒரு அன்னகர் அலி என்று ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை இப்போ பயன்படுத்த கிடையாது. அது பார்த்தேன். இது வந்து ஓரின சேர்க்கைக்கு உட்பட்டவரா ஓரின சேர்க்கைக்கு உட்படாதவரா என்பதெல்லாம் விவாதம் அல்ல. ஆனால் இயல்பு நிலை உறவுநிலை கொள்ள முடியாத ஒரு மனிதர், ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் ஒருங்கே தன்னகத்தை அமைத்து கொண்ட ஒரு மனிதராக, அல்லது ஆணாக இருந்தாலும் பெண்ணின் கடமையை சார்ந்தவராகவும் பெண்ணாக இருந்தாலும் ஆணின் செயல்பாடுகளை செய்கிறவராகவும் இருக்கின்ற ஒரு நிலையை திருநங்கை நிகழ்வுக்குள்ளாக வருகிறோம். திருநங்கைகள் பற்றிய செயல்பாட்டை திருச்சபை அதிகம் வலியுறுத்துகிறது. அவர்களுக்கும் இறை ஆசீர் உண்டு, அவர்களும் கடவுளுடைய அருளை பெற தகுந்தவர்கள் என்றெல்லாம் வலியுறுத்தி சொல்கிற திரு அவை அவர்கள் பால் நம்ம காட்ட வேண்டிய மேய்ப்பு பணி அக்கறையை வலியுறுத்தி பேசுகிறது. ஏன் அப்படி பார்க்கும்போது சமூக அளவில் கூட பேருந்தில் பயணம் செய்வது, வேலை வாய்ப்பு மற்றும் இன்னும் பிற இடங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை தரப்படுகிறதும் அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதையும் சிவில் சட்டத்தில் நம்ம பார்க்குறோம். ஆகையில் மனிதர்களாய் நேசிக்கிற, மனிதர்களாய் பாவிக்கிற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம இட்டு செல்ல தான் இந்த பகுதி அழைக்குது. நன்றி தந்தை அவர்களே, மிகவும் ஒரு சிறப்பான விளக்கம் என்று சொல்ல வாய் வரவில்லை தான். ஏனென்றால் உங்கள் விளக்கத்தை நான் குறை சொல்லவில்லை, இந்த அதிகாரத்தினுடைய அந்த தன்மை இவ்வாறாக இருந்தது. அந்த ஒரு கொடூரத்தனம், கண்டுகொள்ளா மனம், அந்த பெண்ணியத்தை தாழ்வுபடுத்தி ஒரு போகப் பொருளாக பார்க்கின்ற ஒரு தனம், அந்த மக்களினுடைய அந்த ஒரு இழிவான செயல், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனது பதைத்தது. உங்கள் விளக்கம் மிகவும் சிறப்பாக
இதை எவ்வாறு இருப்பதை போன்று தெளிவாக விவிலியம் சொல்லியதை போன்று தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசித்த நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்தின் 19ஆம் பிரிவுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 19. இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத அந்நாள்களில் லேவியர் ஒருவர் எப்ராயிம் மலை நாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். யூதா நாட்டு பெத்லெகமை சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனைவியாக கொண்டிருந்தார். அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெத்லெகேமில் இருந்த தன் தந்தையின் வீட்டுக்கு சென்றாள். அங்கு 4 மாதம் தங்கியிருந்தாள். அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டு சென்றார். அவர் தம்முடன் தம் வேலையாளையும் 2 கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவள் தந்தையின் வீட்டை வந்தடைந்தார். அவரை கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழ்வுடன் வரவேற்றார். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் 3 நாள்கள் தங்கினார். 4ஆம் நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள். அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம் சிறிது உணவருந்தி திடம் கொண்ட பின் போகலாம் என்றார். அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர். பெண்ணின் தந்தை அவரிடம், உம் இதயம் மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார். அவர் போவதற்கு எழுந்தார். அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார். அவர் 5ஆம் நாள் புறப்படுவதற்காக அதிகாலையில் எழுந்தார். அப்போது பெண்ணின் தந்தை, உம் இதயம் மகிழுமாறு பொழுது சாயும் வரை இங்கே தங்கும் என்றார். இருவரும் உண்டனர். அவரும் அவர் மறுமனைவியும் அவருடைய வேலையாளும் புறப்பட தயாராயினர். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரிடம், இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டது, நாள் முடிவடைந்து விட்டது. இரவு இங்கே தங்கி உம் இதயத்தை மகிழ்வியும். நாளை அதிகாலையில் எழுந்து உங்கள் வீட்டிற்கு பயணமாகலாம் என்றான். அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. எனவே அவர் சேணமிட்ட 2 கழுதைகளுடனும் தம் மறுமனைவியுடனும் புறப்பட்டு எருசலேம் என்ற எபூசுக்கு அருகே வந்தார். அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலை ஆகிவிட்டது. வேலையாள் தம் தலைவரிடம், நாம் எபூசுக்கு சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான். அவன் தலைவர் அவனிடம், நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றினத்தார் நகர்பக்கம் செல்லாமல் கிபையாவுக்கு கடந்து செல்வோம் என்றார். அவர் தம் வேலையாளிடம், கிபையா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள் ஏதாவது ஓரிடத்தில் இரவை கழிப்போம் என்றார். அவ்வாறே அவர்கள் சென்று பென்யமீனை சார்ந்த கிபையாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான். அவர்கள் கிபையாவில் இரவை கழிக்க அங்கே சென்றனர். ஆனால் இரவை கழிக்க தன் வீட்டிற்குள் வருமாறு அவர்களை ஒருவனும் அழைக்கவில்லை. ஆகவே நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தனர். மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலிலிருந்து வந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்தவர். அவர் கிபையாவிற்கு வந்து தங்கியிருந்தார். ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பென்யமீன் மக்கள். அவர் உற்று பார்த்த பொழுது வழிப்போக்கரான அந்த மனிதரை நகரின் சதுக்கத்தில் கண்டார். அம்முதியவர் அவரிடம், எங்கே போகின்றாய், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார். அவரிடம், நாங்கள் யூதா நாட்டு பெத்லெகேமிலிருந்து எப்ராயிமின் மலைநாட்டு எல்லைப்புறத்திற்கு செல்கின்றோம். நான் அப்பகுதியை சார்ந்தவன். யூதா நாட்டு பெத்லெகேமிற்கு சென்றிருந்தேன். நான் என் வீட்டிற்கு திரும்பிச் செல்கின்றேன். இங்கே தன் வீட்டுக்குள் வருமாறு என்னை ஒருவனும் அழைக்கவில்லை. எங்கள் கழுதைகளுக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் உம் ஊழியர்களாகிய எனக்கும் என் மறுமனைவிக்கும் வேலையாளுக்கும் வேண்டிய அப்பமும் திராட்சரசமும் எங்களிடம் உள்ளன. எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார். அப்பொழுது முதியவர், உனக்கு நலம் உண்டாகுக. உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார். அவர் அவரை தம் வீட்டுக்கு அழைத்து வந்தார். கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவினர், உண்டு குடித்தனர்.
அவர்கள் மனமகிழ்ந்திருந்த பொழுது இதோ அந்நகரின் இழி மனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர். அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம், உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர். வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து அவர்களிடம், வேண்டாம் என் சகோதரர்களே, என் வீட்டிற்கு வந்திருக்கும் இம்மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம், இக்கொடிய செயலை செய்யாதீர்கள். இதோ கன்னி பெண்ணான என் மகளையும் அவர் மறுமனைவியையும் வெளியே அழைத்து வருகிறேன். அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இம்மனிதனுக்கு இக்கொடிய செயலை செய்யாதீர்கள் என்றார். அவர்களோ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த லேவியர் தம் மறுமனைவியை அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார். அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகரை வரை அவளை இழிவுபடுத்தினர். அவர்கள் வைகரையானதும் அவளை போகவிட்டனர். வைகரையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். காலையில் அவள் கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள். அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன. அவர் அவளிடம், எழுந்திரு, புறப்படுவோம் என்றார். பதில் இல்லை. எனவே அவர் அவளை கழுதை மீது தூக்கி வைத்து தன் வீட்டை நோக்கி சென்றார். அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவியின் உடலை 12 துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரவேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார். அதை கண்ட அனைவரும், இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்றது நடந்ததில்லை, இது போன்றதை கண்டதும் இல்லை. இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், கலந்து பேசுங்கள், உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொல்லிக் கொண்டனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. யூதா போகிறார், போரில் படுதோல்வி அடைகிறார். பெஞ்சமின் குலத்தார் வெற்றி பெறுகிறார்கள். ஜெபிக்க, இறை திருவுளத்தை புரிந்து கொள்ள, அந்த தெரிந்து கொண்ட இறை திருவுளத்தை செயல்படுத்த வல்லமை பெற்றுக்கொள்ள, அருளை பெற்றுக்கொள்ள, இந்த 3 காரணங்களுக்கும் வந்து நிற்கிறாங்க.